வெல்கம் பேக் டு நம்ம அல்மஹிஸ் சேனல். இன்னைக்கு நாம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 36 சைஸான ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். வித் பிரின்சஸ் கட்டோட பெல்ட் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கம்லாம் சொல்வேன் நான். இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம செல்ஃபாக தைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு மெஷர் எடுத்து தைக்கலாம். நம்ம ஒரு டைலரிங் பண்ணுறோம், இல்லை வீட்லேயே உட்காந்துட்டு பக்கத்துல எல்லாம் தைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒருத்தவங்களுக்கும் ப்ளவுஸ் சைஸ் மாறும். ப்ளவுஸ் சைஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை, நம்ம பாடி ஷேப்பே மாறும். ஒருத்தவங்களுக்கும் கொஞ்சம் எப்படி இருக்கும், அப்பர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், சில பேருக்கு ஷோல்டர் பெருசாக இருக்கும், சில பேருக்கு ஷோல்டர் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் சில பேருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு பாடி ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு மெஷர் எடுத்து தைக்கும் போது ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங் நல்லா இருக்கும். இல்லை நம்ம ஒருத்தவங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ஒரே மெஷர்மெண்ட் வரும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வராது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஆர்ம்ஸ் சின்னதாக இருக்கும், சில பேருக்கு ஆர்ம்ஸ் பெருசாக இருக்கும், ஷோல்டர் பெருசாக இருக்கும், ஷோல்டர் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம அளவெடுத்து அளவு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ நான் 36 சைஸோட ப்ளவுஸ் கட்டிங் காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைலரிங் கற்றுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 36 ப்ளவுஸ் அளவை மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். எப்போயும் போல தான் நம்ம 36ன்றது 4ஆக பங்கிடும்போது 9 9 + 1 10. நான் 10 அளவு வச்சு மடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் சொல்கிறது தான், லைனிங் எப்போவுமே தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா ஜிக்ஸாக் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம கீழே ஒரு லைன் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸோட அளவு 14.5 + அரை இன்ச் பார்த்திங்கன்னா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக அரை இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். லைன் போட்டுடலாம். இது நம்ம ப்ளவுஸோட ரெடி 14. இது அரை இன்ச் நம்ம ப்ளவுஸை பிடிச்சி தைப்போம். நான் ரொம்ப 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 ஈஸி மெத்தடில் ஒரு பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஒரு சாதா ப்ளவுஸும் இருக்கட்டும், பெரிய ப்ளவுஸும் இருக்கட்டும், சின்ன ப்ளவுஸும் இருக்கட்டும், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னன்னாக்கா சைஸ் மட்டும் தான் மாறும், அவ்வளோதான். இந்த லென்த்து மாறும், பாடி லூஸ் மாறும், ஆர்ம்ஸ் அளவு மாறும். இது மட்டும் தான் மாறுமே தவிர வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்படி டக்குன்ட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம்னாக்கா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஷோல்டர் அளவை மார்க் பண்ணிக்கலாம். 6 மோஸ்ட்டாக நான் எல்லா ப்ளவுஸ்க்கும் 6 தான் வைப்பேன். இன்னும் சின்ன ப்ளவுஸாக இருந்தால் மட்டும்தான் 5.25. 42க்கு மேலே போகும்போது 6க்கு மேலே எடுத்துன்னு போவேன் நான். 6.25 6 அந்த மாதிரி வைப்பேன். ஸோ இதுக்கு நம்ம 6 மார்க் பண்ணிக்கலாம். 6ல் பாதி 3. இப்போ அதே மாதிரி அக்குள் அளவு சரி நான் இது மார்க் பண்ணியிருக்கேன். 6 ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 6 6ல் பாதி 3. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாடியோட லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம், ப்ளவுஸோட லென்த்து. ஓகேங்களா, ப்ளவுஸோட லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கழுத்தளவு எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அளவு ப்ளவுஸில் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். இவங்க ரொம்ப டீப்பாகவே கேட்டிருக்காங்க ரொம்ப. அதனால நான் இந்த லைனில் ஹிப்பை வச்சுட்டு இங்கேருந்து இது ரெடி, இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே. ஓகேங்களா, 1/4 இன்ச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1/4 இன்ச்சு ஏன் மேலே ஏற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸை தைச்சி திருப்பும் போது இந்த அளவுக்கு தான் வரும். நான் இன்னும் இங்கே வச்சுட்டேன்னாக்கா 1/4 இன்ச்சு இன்னும் கீழே இறங்கிடும். ஸோ அதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச் மேலே வச்சுட்டு கழுத்தை நான் மார்க் பண்ணிடுறேன். இவங்க 3 இன்ச்சுக்கு கரெக்டாக 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அக்குள் அளவு மார்க் பண்ணோம். அக்குள் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 36 4ஆக பங்கிடும்போது 9, அதுதான் நம்ம பாடி அளவு. ஓகேங்களா, 9ன்றது பாடி அளவு. அதே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா 36 4ஆக பிரிக்கும்போது 9. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா பாடியோட அளவு. இதே 36 6ஆக பங்கிடும்போது 6, இது அக்குளோட அளவு. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் அக்குள் அளவை நம்ம மார்க் பண்ணி
மார்க் பண்ணணும். இப்போ 36 6 பங்கிடும்போது 6 இல்லைங்களா, 6 மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து இங்கே ஒரு லைன், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு லைன். இப்போ பாடி அளவை இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். 9 + 1. இப்போ இங்கேருந்து இந்த எட்ஜ் இருக்குங்களா, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் சென்டரான எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி நான் ஃப்ரீ ஹேண்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இடுப்பு மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 28. அதை நான் 4 பங்கிடுறேன். 4 பங்கிடும்போது 7ங்களா, அது கூட ப்ளஸ் 2 எடுக்கிறேன், 9. இந்த 2 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, டாட்க்கு 1 இன்ச் போயிடும். இந்த சைடு 1/4 இன்ச், அந்த சைடு 1/4 இன்ச், 1/2 இன்ச்சுங்களா. ஸோ 2 சைடு நம்ம பிடிக்கும்போது 1/2 இன்ச் 1/2 இன்ச்சுன்னு சொல்லி 1 இன்ச் போயிடும். 1 இன்ச் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இன்ச் வரும். அது நம்மளுக்கு இங்கத்துக்கும் நம்மளுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு லைன். ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் தான் பேக் பீஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பேக் ப்ளவுஸ் லென்த்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். அப்புறம் ஷோல்டர் லென்த்து மார்க் பண்ணுறோம். கழுத்தளவு எவ்வளோன்னு சொல்லி மார்க் பண்ணுறோம். அக்குள் அளவு மார்க் பண்ணி நம்ம ஷேப் எடுக்கிறோம். அவ்வளோதான் பேக் பீஸோடைய மார்க்கிங். ரொம்ப ஈஸியான அளவு தான், மார்க்கிங் தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இங்கேருந்து பாடிக்கு ஒரு நாச், இங்கேருந்து கழுத்துக்கு ஒரு நாச். ஸோ பேக் பீஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எப்படி மார்க்கிங் பார்க்கலாம். நம்ம எப்பவும் போலயே கட் பண்ண பீஸ்லேருந்து அப்படியே திருப்பி ஃப்ரண்ட் பீஸ் போட்டுடுறோம். ஃப்ரண்ட் பீஸ்க்காக மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக பாடி பீஸே பேக் பீஸே எடுத்து நம்ம சேம் எக்ஸாக்ட் அப்படியே தான் மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் கரெக்டாக போட்டிருக்கோமா. இப்போ இப்படியே நம்ம மார்க் பண்ணிடலாம். என்னென்ன மார்க் பண்ண பார்க்க போறீங்கன்னாக்கா, இந்த லென்த் அப்படியே மார்க் பண்ணிடணும். ஏன்னா நம்ம பட்டி வைக்க போகிறது இல்லை. ஸோ பேக் பீஸ் எவ்வளோ இருக்கோ அதே தான் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பீஸ்லேயே எடுக்க போகிறோம். ஸோ நெக்கோ ஷோல்டரும் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அக்குலும் மார்க் பண்ணிடலாம். அப்படியே இந்த 1/4 இன்ச், ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் முன்னாடி விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். போட்டோமா. இதுதான் நம்ம பேக் பீஸ் அப்படியே ட்ரேசர் போட்டிருக்கோம். இந்த லென்த்துக்கு இங்கே ஷோல்டர் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த லென்த் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த ஆம் அளவு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு அதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம். வேணும்னாக்க கூட சும்மா உங்களுக்கு ஒரு இது இருக்கணுன்றதுக்காக லைன் எடுத்துருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பேக் பீஸ் அப்படியே நம்ம ட்ரேஸ் அவுட் எடுத்துருக்கோம். ட்ரேஸ் அவுட் எடுத்ததுலேருந்து இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச், நெக்குலேருந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம தள்ளி அலோ ப்ளவுஸில் இருக்கிற நெக்கை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன் வரைக்கும் வைக்கணும். இந்த கொக்கி பட்டி இருக்குங்களா, இந்த லைனில் கரெக்டாக உட்காரணும். இங்கேருந்து இந்த ஷோல்டர் அளவு இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா, 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி அதில் வைக்கணும். அதுலேருந்து அப்படியே ஒரு மார்க் மார்க் பண்ணிட்டோமா. 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணியிருக்கோமா, அந்த 1/4 இன்ச்சை நம்ம இங்கே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். முடிஞ்சுங்களா. இப்போ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேம் அவ்வளோதான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேருந்து ஒரு 4 இன்ச் வச்சுக்கலாம். இந்த லைன்லேருந்து 4 இன்ச் அக்குள் அளவு மார்க் பண்ணிவிட்டோம். இப்போ இந்த லைன்லேருந்து இந்த ஷேப் எடுக்கும், பிரின்சஸ் கட் ஷேப் எடுக்கணும் இல்லைங்களா. பிரின்சஸ் கட்க்கு ஒரே ஒரு டாட் தான் வரும், ஒரே ஒரு டாட் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்காக நான் இங்கேருந்து இந்த லைன்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த லைன்லேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். லைன் போட்டுடலாம். சேம் எக்ஸாக்டாக வரணுன்றதுக்காக இந்த லைன்லேருந்து வச்சு
4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சேமாக ஒரு லைன் போட்டுடலாம். லைன் போட்டதுக்கப்புறம் கீழே ஷேப்காக இந்த சைடு 1 இன்ச் இந்த சைடு 1 இன்ச்சுன்னு சொல்லி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்போட 1 இன்ச்சும் மாறும். அதே மாதிரி 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுவும் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுன்ற மாதிரி மாறும். அதே மாதிரி இப்போ ஷேப் கொஞ்சம் நல்லா வரணுன்றதுக்காக நம்ம ஒன் சைடை லைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் ரவுண்ட் ஷேப் கொடுத்து அப்போது தான் பஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரும். ஷேப் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரீனஸ் கிடைக்கும் டைட்டாக இருக்காமல். அதே மாதிரி அக்குலாண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச் மார்க் பண்ணி அங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கே லைட்டாக ஷேப் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் கொடுத்து நம்ம போடும்போது பிரின்சஸ் கட்க்கு நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்கும், நல்லாவே இருக்கும். நம்ம போடும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சென்டர் லைன்லேருந்து நாம் லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாடி அளவு எவ்வளோன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணலாம். பாடியோட மெஷர்மெண்ட் 9, நான் அதுலேருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தரேன். ஏன்னாக்கா நம்ம பிரின்சஸ் கட்க்கு சைடு பிடிச்சி தைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹிப்லேருந்து ரெடியிலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நான் எக்ஸஸ் மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். வேறு எதுவும் இல்லை. இங்கேருந்து இந்த ஷேப்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி அந்த டாட்லேருந்து இந்த மார்க் வரைக்கும் ஒரு லைன் போட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி சொல்கிறது, ஃப்ரண்ட் வந்துட்டு அதே லென்த் வச்சோன்னாக்கா ரொம்ப வந்து இறக்கமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ கொஞ்சம் இறக்கம் லென்த் இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரின்சஸ் கட்க்கு எப்படி கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஷேப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் ஒரு கட்டிங். ஸோ மார்க் பண்ணது எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஷேப் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லைன்லேருந்து அப்படியே நம்ம க்ராஸ் போகிறோம், அவ்வளோதான். இது நான் வந்து எதுக்கு தருவேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் நான் கொடுக்கும்போது நம்மளோட பஸ்ட்டோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, ரொம்ப டைட்னஸ் இல்லாமல் நல்லா உட்காரும், ரொம்ப ஃப்ரீனஸ் நல்லா இருக்கும், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், ஒரு டைட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் இது நல்லா இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த லைன் நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா. பிரின்சஸ் கட் ரொம்பவே ஈஸி, அவ்வளோதான். கட்டிங்கே ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸி. பேக் பீஸ் ஃபுல் நம்ம எடுத்துட்டோம். அதே மாதிரி பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம கட்டிங் எடுத்துட்டோம். ரொம்ப 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 ஈஸி, அவ்வளோதான். கட்டிங் முடிஞ்சது. இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் டைலரிங் பற்றி நிறைய போடுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஒரு கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து ஒரு மெத்தடும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோஸ் என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக்ஸும் ஒரு கமெண்ட்டும் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது, இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே உங்களோட ஒருத்தியாக நான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.